அப்பர் சுவாமிகளுக்கு பெரிய சிறப்பே என்னன்னு கேட்டால், அந்த உழவாரம், அந்த தொண்டு, இந்த சீர் தொண்டு, 2 பேரும் திருமறைக்காடு போகிறார்கள். அங்கே தான் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை சிவபெருமான் காட்டுகிறார், மறைக்காட்டு ஈசர் காட்டுகிறார். இந்த தமிழ் திருமுறைகளினுடைய பெருமை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புத திருவிளையாட்டை அங்கே செய்கிறார். இவங்க போகிறாங்க, யார்? திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போகிறாங்க. அங்கே போனால் எல்லாரும் ஃப்ரண்ட் கேட்டு வழியாக போகாமல் சைடு கேட்டு வழியாக போகிறாங்க. ஃப்ரண்ட் கேட்டு மூடி இருக்கு. என்ன சாமி, 7:30 8 மணி தான் ஆகுது, கேட்டை மூடி இருக்கிறாங்க. ஒருத்தர் கூப்பிட்டார், என்னப்பா ஃப்ரண்ட்டில் மூடி இருக்கு, முன்கதவு மூடி இருக்கு, எல்லாரும் பக்கவாட்டு வழியாக போகிறீர்களே, என்ன விஷயம்னார். அவன் சொன்னான், தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்வகற்ற வல்ல அன்பர் அணையாமை. ஒரு காலத்தில் வேதமானது வழிபட்டு இந்த கதவை அடைத்து சென்று விட்டது, திரும்ப திறக்கிறதுக்கு வேதம் வரல. அதனால் இந்த கதவை திறக்கிறதுக்கு வேதம் வராததுனால, வேதத்துக்கு சமானமானவர்களும் வராததுனால கதவு திறக்க முடியல. பக்கத்தில் ஒரு கதவை திறந்து அந்த வழியாக போய்த்தான் நாங்கள் எல்லாம் சிவபெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் காரணம். ஞானசம்பந்தர் சொன்னார், அது எப்படி நான் சைடு கேட்டு வழியாக போவேன், சிவபெருமானை நேராகத்தான் போய் வழிபாடு செய்யணும். என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் திருநாவுக்கரசர். நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னா திறக்க பாடுங்க அப்படின்னு விட்டார். எதிர்பார்க்கல சாமி இப்படி ஒரு உத்தரவு போடுவார்னு எதிர்பார்க்கல. அப்போ திறக்க பாடுங்க அப்படின்னாரு. பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்டினால் வலம் வரும் அரைக்காடரோ கண்ணினால் நேருமைக்கான கதவை திண்ணமாய் திறந்து அருள் செய்மினே அப்படின்னார். நம்மால் டைட்டாக உட்காந்துருக்கார். இப்படி பாட்டு 1, பாட்டு 2, பாட்டு 3, பாட்டு 4, பாட்டு 5, பாட்டு போட்டுக்கிட்டே இருக்குது. பாட்டு போயிட்டு இருக்கு, கதவு திறக்கலை. 10 பாட்டு முடிஞ்சு போச்சு. அப்பர் 10 தான் பாடுவார். டென்ஷன் ஆயிட்டார். அப்பர் டென்ஷன் ஆயிட்டார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை சட்டில் தரையா கதவன்னாரு. எப்படி சொன்னாரு? திற கதை அப்படின்னு. சரக்கை கதவும் சரக்கன்னாரு. சரக்கை கதவும் திறப்பு. அப்பர் டென்ஷனை பார்த்துட்டு சாமி கதவை திறந்துட்டார். டக்கு எல்லாம் ஹர ஹர ஹர, எல்லாரும் சிவநாமம். அப்புறம் எல்லாரும் உள்ளே போய் வழிபாடு செய்தார்கள். ஞானசம்பந்தர் சாமி எல்லாம் போய் அப்படி வழிபாடு செய்துட்டு இப்படி வந்தாங்க. வெளியில் வந்த உடனே சாமி சொன்னார், அப்பர் சுவாமி, சாமி நான் திறக்க பாடிட்டேன், ஆனால் தமிழ் திறக்க தான் முடியும், மூட முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, நீங்கள் மூடுறதுக்கு பாடுங்கன்னார். ஞானசம்பந்தர் கொஞ்சம் உஷாராயிட்டார். ஏன்னா அப்பருக்கு 10 பாட்டு வரைக்கும் இழுத்தாள் இந்த ஆள், அதனால் கொஞ்சம் தெளிவாக விஷயத்தை சொல்லணும் இவருக்கு அப்படின்ட்டு மூடிட்டு போனது எது அப்படின்னு பார்த்தார். மூடிட்டு போனது எது? வேதம். அதனால் இந்த வேதத்தை சொன்னார். வேதத்தை சொன்னார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். முதல்ல வேதத்தை சொன்ன கட்டு மூடிடும். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கு இறைவை தருள் செய்க. எப்படி சொல்றாரு பாருங்க. நல்லா நான் சொல்றத காதுல கேட்டுக்கிட்டு சொதப்பாம செய்ய. அவருக்கு மாதிரி 10 பாட்டுக்கு இழுக்காத. இது நன்கு இறை வைத்து அருள் செய்க. எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. கதவை மூடிக்கோன்னார். அப்படி சொன்ன உடனேயே டக்குனு கதவு
மூடிடுச்சு. எல்லாரும் உடனே 10 பாட்டு பாடிட்டு வந்தாங்க. அப்போ தான் ஒரு அழகாக ஒரு செய்தி சொல்கிறார். இதுதான் முக்கியம். இப்போ என்ன சொல்கிறார், வேதம் மூடிச்சுன்னு சொன்னாங்க. வேதம் முடிச்சு. நான் சுந்தரர் தேவாரம் எழுதியிருக்கேன். துகளறு போதம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். துகளறு போதம் சைவ சித்தாந்தத்தினுடைய பிழிவு, ரொம்ப அற்புதமான நூல். அதுக்கு நூலே இல்லை, விளக்க வர அடியேன் எழுதியிருக்கேன். ஒரு சங்கத்திலேருந்து கூப்பிட்டாங்க, ஐயா துகளறு போதம் நீங்கள் எழுதியிருக்கீங்களா? ஆமாம். நான் பாராட்டு விழா வச்சுருக்குறோம், நீங்கள் வரணும். சரி வந்துடுறேன். இன்ன தேதியில் நடக்குது. அன்னைக்கு தேதி காலையில் ஃபோன் பண்ணாங்க, ஐயா இன்னைக்கு பாராட்டு விழா. ஆமாம், தவறாமல் மறக்காமல் நீங்கள் வரும்போது அந்த புத்தகத்தை எழுதுனீங்களே அந்த பேனாவை எடுத்துகிட்டு வந்துருங்க. எதுக்குன்னு, பேனா தானே எழுதிச்சு, அதனால் பாராட்டு அந்த பேனாவுக்கு தான்னார். என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், பேனாவா எழுதிச்சு? பேனா தான் எழுதிச்சு, ஆனால் பேனாவா எழுதிச்சு? இல்லை, பேனாவை பிடிச்சி நான் எழுதுனேன். வேதமாக முடிச்சு, வேதமாக மூடும்? வேதம் ஜடமாச்ச இல்லையா, அது எப்படி மூடும்? வேதம் மூடலை, வேதத்தை வச்சு அந்த வேதபுரீஸ்வரர் மூடிக்கிட்டார். அவர் மூடிக்கிட்டார். இப்போ அவர் மூடிக்கிட்டு இதை மூடினபடியாக வச்சிருந்தார். காரணம் என்னன்னு கேட்டால், 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்னு வருவாங்க. அவங்க தமிழ் பதிகங்கள் பாடுவார்கள். அந்த பாடல்களுடைய மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரியணும். அது ரெண்டும் வேறு எதுவும் இல்லை, அந்த தேவாரம் வேதம்தான். அதனால் எந்த வேதத்தை கொண்டு இந்த கதவை மூடணும், அந்த வேதத்தை கொண்டே இந்த கதவை அவங்க திறப்பாங்க. அதனால் இந்த உலகம் தேவாரம் தான் தமிழ் வேதம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவாரம் தான் தமிழ் வேதம் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு இந்த ஆள் உள்ளேயே உட்கார்ந்துருந்து அவங்க 2 பேரையும் வர சொல்லி பாட சொல்லி கதவை திறக்க வச்சு, இவர் மூண கதவை அவங்கள திறக்க வச்சு, சிவபெருமான் என்னெல்லாம் செய்ய வல்லவரோ அத்தனையும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் செய்ய வல்லவர்கள் என்று காட்டினார் உலகத்திற்கு. திருமறை நம்பர்தான் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர் தம்பிரானார்வால் ஒக்கவரும் அருள் செய்கை தாமே வகுத்திட வல்லவர் என்றால் பெருமறையுடன் தொண்டர்க்கு இடையீடு பெரிதாமன்றே அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகையினாலே திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இருவரும் சிவன் செய்கின்ற செயல்களை செய்ய வல்லவர்கள், சிவன் சொன்னதை சொல்ல வல்லவர்கள், சிவன் சொன்னதை வேதத்தை சொல்ல வல்லவர்கள், சிவன் செய்ததை செய்ய வல்லவர்கள். சிவன் என்ன செய்தா? கதவை மூடினா, அதை இவர்களும் செய்தார்கள். ஆகையினாலே நாம் வழிபாடு என்று போனால் வழிபாட்டிலே நம்முடைய தேவாரம் அங்கே ஒலிக்க வேண்டும். இப்படி அந்த பெருமானை கூட இருந்து பார்த்ததினாலே ஞானசம்பந்தர் மேலே சொல்லனாத அன்பு. அவர் யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. அப்பர் சுவாமிக்கு ஞானசம்பந்தர் மேலே சொல்லனாத அன்பு. பூந்துருத்தியில் இருந்தார் அப்பர் சுவாமி. அப்போ அவர் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். என்ன செய்தின்னா, ஞானசம்பந்தர் அங்கே வருகிறார்னு. உடனே என்ன பண்ணார்? ஞானசம்பந்த பெருமானை தானும் மற்றவர்கள் போல் போய் வழிபாடு செய்யணும், வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அப்படி போனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டால் இவர் கும்பிடலான்னு போனால் இவரை எல்லாரும் வந்து கும்பிடுறாங்க, இவர் காலில் வந்து விழுவுறாங்க. இவருக்கு அது கூச்சமாக இருக்குது. ஞானசம்பந்தரை வச்சுக்கிட்டு என்ன வணங்குறதாவது அப்படின்னு இவருக்கு கூச்சமாக இருக்குது. அதனால் எல்லாரும் ஞானசம்பந்தரை வழிபாடு செய்யுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சாமி உங்களையும் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவருக்கு ஞானசம்பந்தரை தரிசனம் பண்ணணுன்னு ஆசை. அதை விட எப்படின்னா, அவர் பல்லக்கில் வர அழகை பார்க்கணும். பல்லக்கில் வர
அழகாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? ஒன்று செஞ்சார், யாருக்கும் தெரியாமல் ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு தன்னைத்தானே மறைத்து கொண்டு எல்லாத்துக்கும் நடுவில் போய் இவர் யாருன்னு தெரியாதபடிக்கு அங்கே நின்று அவர் பூந்துருத்திக்குள்ளே வரும்போது அந்த சிவிகையில் அவரை பார்த்து தரிசனம் பண்ணி இந்த கண் பெற்ற பயனை பெறணும், இந்த கண் பெற்ற பயனை பெறணும் அப்படின்னு நினச்சி ஊர் எல்லைக்கு போயிட்டார். அது மாதிரியே ஞானசம்பந்த பெருமான் வருகிறார், பல்லக்கில் வருகிறார். அவருக்கு என்னன்னா திருநாவுக்கரசர் பூந்துருத்தியில் இருக்காருன்னு அவர் கேள்விப்பட்டார். அதனால் அப்பர் சுவாமிகளை பார்க்கணுன்ட்டு தான் அவரே வரார். இவர் என்ன பண்ணார், காழியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்தி காதலித்தார். காழியர்கோன் வரும் எல்லை, காழியர்கோன்னா பிள்ளையார், பிள்ளையாருன்னு தான் நாங்களாம் சொல்லுவோம். ஞானசம்பந்தர்னு சொல்கிறதுக்கு கூட அச்சமாக இருக்குது. பிள்ளையாருன்னு தான் அடிக்கடி நான் எழுதும்போது கூட திருஞான சம்பந்தன் எழுதுறதுக்கு எனக்கு அச்சமாக இருக்கும், சொல்கிறது கூட அச்சமாக இருக்கும். அதனால் பிள்ளையாருன்னு தான் எழுதுவேன், பிள்ளையாருன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி திருநாவுக்கரசுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும். அதனால் நாவுக்கரசுன்னு சொல்லாமல் அப்பர் அப்பர்னு தான் சொல்லணும். அப்பர் பிள்ளையார் அப்படி தான் சொல்கிறது. அப்போ இவர் என்ன பண்ணார், காழியர்கோன் வரும் எல்லை, பிள்ளையார் வருகின்ற போது அந்த எல்லையிலே கலந்து எய்தி காதலித்தார். ஞானசம்பந்தரை விரும்பிய நம்முடைய பெருமான் நாவுக்கரசர் சூழும் கிடைந்திடு நெருக்கில் காணாமே, கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் தலையை குனிஞ்சி முக்காடை போட்டுக்கிட்டு யாருக்கும் தன்னை தெரியக்கூடாதுன்னு அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் அந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை பார்த்து, ஆகா இந்த கண்ணி இவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கா, இந்த பிள்ளையாரை பார்க்கறதுக்கு இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அங்கே வணங்குறார். சூழும் கிடைந்திடு நெருக்கில் காணாமே தொழுது அருளி. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு ஆசை. என்னன்னு, இது பத்தாது, கண்ணு பெற்ற பயனை இந்த உடம்பு பெறணும். இந்த உடம்பு சொல்லிச்சு, கண்ணுக்கு மட்டும் பயன் வாங்கி கொடுக்குறிய, இது நியாயமா? மொத்த உடம்புக்கும் பயன் வேண்டாமா? கண்ணுக்கு மட்டும் பயன் கொடுத்து நீ விட்டுட்டா என்ன அர்த்தம்? உடம்பு முழுக்க பயன் பெறணும். என்ன பண்ணுறது உடம்பு முழுக்க பயன் பெறறதுக்கு? அதனால் என்ன பண்ண, அப்படியே மெதுவாக போனார், தலையை குனிஞ்சிக்கிட்டே அந்த சுமக்கல அவனை பார்த்து சொன்னார், தம்பி தம்பி கொஞ்சம் நவுந்துக்கப்பா, நான் கொஞ்சம் தூக்குறேன். பெருசு, நீ பார்த்தா இவ்வளவு கிழமா இருக்கிற, தூக்க முடியுமா உன்னால? இல்லைப்பா நான் தூக்குவேன்பா, கொஞ்சம் நவுந்துக்க, கொஞ்சம் தூரம். சரி சரி பார்த்துக்கோ அப்படின்னு டக்குன்னு மாற்றி விட்டான். டக்குன்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு சுமந்து போறாருங்க. தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன், இந்த உடம்பை கொண்டு நான் அவரை தாங்குவேன். ஏன்னா இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, சமணர்கள் கூடாரத்தில் இறைவன் இல்லை ஈசன் இல்லை என்று சொல்லி சொல்லி அவர்கள் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு 35 வருஷம் வளர்த்த உடம்பு. இந்த உடம்பு புனிதம் பெற வேண்டும் என்றால் இப்படி ஞானசம்பந்தரை சுமந்துதான் இந்த புனிதம் பெற வேண்டும். அதனால நான் சுமக்கிறேன். ஆகையினாலே அவரை தன்னுடைய தோளிலே சுமந்தார். சுமந்து கொஞ்ச தூரம் போனார். ஆனா இவர் சுமந்ததுனால அருள்ஞான குரு இல்லையா இவரு, இவரு அப்படியே சுமந்துக்கிட்டு போகுது. இது உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஞானசம்பந்தருக்கு ஏதோ நெருஞ்சி முள்ளில் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு உணர்வு வருது. என்னவோ கஷ்டமா இருக்கு, என்னவோ கஷ்டம். திரும்பி வெளியில அந்த சிவிகையிலிருந்து எட்டி பார்த்து, ஏன்பா அப்பர் எங்குற்றார், எங்கப்பா அப்பர் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க ஃபீல் வந்துருச்சு. அப்பர் எங்குற்றார்னு கேட்ட உடனே இவரு தான் தூக்கிட்டு போறாரு. அப்பர் எங்குற்றார்னு பிள்ளை கேட்கும் போது தன்னை மறைச்சிக்கலாமா? அது தேடுது, மறைச்சிக்கலாமா? அப்பர் எங்குற்றார் அப்படின்ன உடனே நும்மடிகள் தாங்கி வர இங்குற்றேன் என்று சொன்னார் அப்பர். நும்மடிகள் தாங்கி வர இங்குற்றேன்.
இங்கு உற்றேன்னு குரல் கேட்ட உடனே பிள்ளையாரு சிவகையிலேருந்து தொபக்கடியில் கூச்சிட்டார், கீழே கூச்சி விட்டார். சாமி என்ன சாமி பண்றீங்க? என்ன சாமி இதை விட வேற என்ன பண்றதுன்னு கேட்டார். இதை விட நான் புண்ணியம் செய்வதற்கு வேறு என்ன செய்வது? அப்படி அந்த திருநாவுக்கரசரும் பிள்ளையாரும் அடியாரை ஒருவருக்கு ஒருவர் வணங்கி கொள்வதில் இருவரும் முனைந்து நின்று நமக்கு அற்புதமான அந்த தேவாரத்தை வழங்கினார்கள். திருநாவுக்கரசருக்கு அந்த பேரை சொன்னதினாலேயே ஒரு சொல்தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி. ஒரே ஒன்றும் செய்யல, நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு. ஒரு சொல்தான் கூறியும் எழுதியும் கூறியும். அந்த பேருக்கு ஏங்க அவ்வளவு மகிமை? சிவபெருமானே வைத்த பேர். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. நவீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரிசரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5-on-5, மில்க் 3-on-5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2-on-5, கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2-on-5, டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1/5, பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நட்சத்திரங்கள் போலே
நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை. இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.